பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு, உன் ஐக்கியத்தை இழந்து விடாதே. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி என ஆதியாகமம் 3:1 வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் சர்ப்பத்திடம் பேசிக் கொண்டிருந்த போதோ, அவள் விருட்சத்தின் கனியை பறித்த போதோ, அவள் அதை பறித்து புசித்த போதோ, நாம் அவளுடைய புருஷனை அவளுடன் இருக்க காண்பதில்லை. அவள் மனுஷனுக்கு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் அவளை சிருஷ்டித்ததின் நோக்கமாயிருந்தது. அவள் அவனுடன் எப்போதும் ஐக்கியமாக இருக்கும்படியாகவே அவளை அவர் மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஸ்திரீயானவள் தன் புருஷனோடுள்ள ஐக்கியத்தை இழந்தபோது அவள் தேவனுடைய அன்புக்கும் சத்தியத்துக்கும் துரோகம் செய்கிறவளாக மாறிவிட்டாள். ஸ்திரீயானவள் மனுஷனோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போலவே சபையானது கிறிஸ்துவாகிய தன் மணவாளனோடு எப்போதும் நெருங்கி ஐக்கியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இராவிட்டால் அது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்ய நேரிடும். தன் விலையேறப்பெற்ற நேரத்தை ஆதாமோடு உரையாடுவதில் உபயோகிப்பதற்கு பதிலாக ஸ்திரீயானவள் சர்ப்பமாகிய பிசாசோடு சம்பாஷித்து கொண்டிருந்தாள். ஜெபிக்கவோ தேவனோடு உரையாடவோ தங்களுக்கு நேரமில்லை என்று சொல்லிக்கொள்ளும் தேவ பிள்ளைகள் பெரும்பாலும் பிசாசோடு உரையாட அதிகமான நேரம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். மேலும் கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியமுள்ளவர்களாயிருக்கும் பரிசுத்தவான்களோடும் நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும். நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாயிருங்கள். மெய்யாகவே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3 என அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். 1ஆம் நூற்றாண்டின் விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்களுக்கு பெரிதான கிருபையும் பெரிதான சந்தோஷமும் இருந்தது. நாம் கர்த்தரோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் உள்ள ஐக்கியத்தை பேணி காத்து கொள்வோமாக. இவர்களையன்றி வேறு யாரோடாகிலும் ஐக்கியம் கொள்ள நாம் நாடுவோமாயின் நாம் பிசாசின் கண்ணில் விழ நேரிடும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? யாக்கோபு 4:4. பிரியமானவர்களே, நாம் ஜெபத்தில் தேவனோடு பேச ஆரம்பிப்போமாக. நாம் கேட்ட வசனத்தின்படி உலக சிநேகத்தை விட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.